ஹலோ காய்ஸ், A2D பிசி ஃபேக்ட்ரியில் பிசி வாங்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். நான் வாங்கியிருக்கிறது ஒரு பட்ஜெட் பிசி தான். ஸோ என்னுடைய அனுபவத்தை வச்சு நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன தேவைக்காக நம்ம பிசி பில் பண்ணணுமோ, ஸோ அந்த ரெக்குவயர்மெண்ட்ஸை வந்து நீங்கள் கூகுள் ஃபார்மில் ஃபில் பண்ணிங்கன்னா அவங்க வாட்ஸ்அப் மூலமாக நம்மளை காண்டாக்ட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம என்ன ரிக்வஸ்ட் கொடுத்தோமோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு சில ஸ்பெக்ஸ் அவங்க அனுப்புவாங்க. ஓகேங்களா? அதனுடைய ப்ரைஸும் உங்கள் லோக்கல் ஏரியாவில் சேம் ரெக்குவயர்மெண்ட்ஸுக்கான ப்ரைஸும் செக் பண்ணுங்கள். ரெண்டு வேரி ஆகுதான்னு பாருங்கள். அவங்க அனுப்பிச்ச கான்ஃபிகரேஷனில் ஒன்று நான் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரைஸ் மாதிரி லோக்கலில் நான் விசாரித்ததில் 42K வந்தது. இதே பெங்களூர் ஏரியாவிலும் அந்த ரெக்குவயர்மெண்ட்ஸுக்கான ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 42 சம்திங் தான் சொன்னாங்க பெர் மார்க்கெட் ப்ரைஸ். ஓகேங்களா? ஆனால் A2D இவங்க வந்து டைரெக்டாக ஏதாச்சும் பிஸ்னஸ் டீல் வச்சுருக்காங்களே என்னன்னு தெரியல. பட் மற்ற ப்ரைஸ் நம்ம கம்பேர் பண்ணுறத விட இவங்ககிட்ட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஃபஸ்ட் என்னுடைய ரெக்குவயர்மெண்ட்ஸ் வந்து A2D பிசி ஃபேக்ட்ரியிலேருந்து ஒரு 35K சொன்னாங்க. பட் என்னால் அவ்வளோ பட்ஜெட் கொடுக்க முடியாது. ஒரு ரவுண்டாக 30 முடிச்சுக்கோங்கன்னு சொல்லி நான் ரிக்வெஸ்ட் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் அவங்க 31க்கு மேலே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகே, நானும் ப்ரைஸ் ஃபைனல் பண்ணிவிட்டு ஆர்டர் பண்ணிவிட்டேன். பட் இவங்ககிட்ட எல்லாமே ஓகே தான். பட் டெலிவரி மட்டும்தான் கொஞ்சம் டிலே ஆகுது. பட் இவங்ககிட்ட ஒரு உருட்டு இருக்குது. 31Kன்னு சொல்லிட்டு பில்லில் வந்து 26+5 GSTன்னு சொல்லி போட்டிருக்காங்க. டெலிவரி கூட 2 நாள் ஆகிடுங்க. ஒன்ஸ் அவங்க ஐட்டமை வந்து ஷிப்மெண்ட் டிஸ்பேச் பண்ணிட்டாங்கன்னா வித்தின் 2 டேஸ்க்குள்ளே நம்ம கைக்கு பிசி கிடச்சிடுது. மற்றபடி எந்த குறையும் இல்லை. பட் நீங்களும் பிசி வாங்கினீங்கன்னா அவங்க கொடுக்குற ப்ரைஸ் டேகை ஒன்ஸ் உங்கள் லோக்கல் ஏரியாவிலும் செக் பண்ணுங்கள். சேம் ஸ்பெக்ஸுக்கு அதே ரேட்டு வருதான்னு மட்டும் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாங்குங்க. அதர்வைஸ் இவங்ககிட்ட எந்த ஒரு குறையும் இல்லை. பிசி எல்லாமே ஜென்யூனாக தான் அவங்க ரெடி பண்ணி நம்மளுக்கு அனுப்புகிறாங்க. ஆனால் நம்ம ஊருக்குள்ளே ஒரு 4 பேர் இருப்பாங்க. நம்ம ஏதாச்சும் ஒன்று வாங்கணும்னு சொல்லிட்டு நான் நிறைய பேர்கிட்ட கேட்பேன். அப்போ எதுவும் சொல்ல மாட்டாங்க. வாங்கினதுக்கப்புறம் அங்கே வாங்கியிருந்தால் இதை விட கம்மியாக வாங்கியிருக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுவாங்க. ஸோ அவங்கள அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஆரம்பிக்கலாங்களா? இதெல்லாம் நடக்குமா? நடந்துருச்சு.